பிரைஸ் த லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 14. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகரம் மறைவாய் இருக்க முடியாது. ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தாயும் தந்தையுமாய் எங்கள் வழிநடத்துகிறவரை உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய துயரத்தெல்லாம் இன்று மறைய செய்தவரே உமக்கு நன்றி. நிம்மதியை நிரந்தரமாய் தந்தவரே உமக்கு நன்றி. இந்த பகலெல்லாம் எங்களை காத்தமைக்காக உமக்கு நன்றி. எங்கள் அன்பை என்று மறவாததற்காக உமக்கு நன்றி. எங்களோடு உறவாடுகிறதற்காக உமக்கு நன்றி. ஊழிய பாதையில் உற்சாகமாய் நடக்க செய்ததற்காக உமக்கு நன்றி. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்ததற்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த இறை வார்த்தை, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. ஆம் தகப்பனே, நாங்கள் நீர் எவ்வாறு உலகின் ஒளியாய் இருந்தீரோ அதுபோல நாங்களும் இந்த உலகிற்கு ஒளியாய் ஒரு எடுத்துக்காட்டான கிறிஸ்தவளாக வாழணும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, துன்பத்தை ஏற்று அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நீர் எவ்வாறு சொன்னீர், உங்களுக்கு இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரப்பா. அதுபோல நாமும் இந்த ஊழிய பாதையில் உற்சாகமாய் நாம் செல்ல ஆண்டவரை நோக்கி வழி நடப்போம். அன்றைய நாளில் கூட பேதுருவும் சீமோனும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசுவின் இறை வார்த்தை கேட்டு செய்த தொழிலை விட்டுவிட்டு அவர் பின்னே, மனிதர்களை பிடிப்பவர்களாய் அவர் பின்னே சென்றாரே, அதுபோல நாமும் இந்த நாளில் இறை வார்த்தையை பிறருக்கு அறிவித்து அவர்களை மனமாற செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாய் நாம் வாழ்வோம். அப்படி ஒரு நிலையை நாம் இறைவனிடத்தில் கேட்டு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்க முயற்சி செய்வோமா? இந்த இரவு பொழுது நாம் சிந்திப்போம். நாம் எங்கு இருவர் மூவர் கூடி ஜெபிக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர், இந்த நாளில் கூட நாம் இருவர் மூவராய் கூடி நமக்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய துன்பங்களுக்காக, துயரங்களுக்காக நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம் மூலம் அனைவரும் இந்த உலகின் ஒளியாய் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிப்போமா? இந்த இரவு பொழுது ஜெபிக்க எங்களோடு இணைந்து நீரும் ஆண்டவரும் எங்களோடு ஜெபிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.